ஆதிசங்கர் தெரியுங்களா? தெரியும். சாப்பிடுங்களா ஐயா? அவங்க சாப்பாடு போட்டு ஆதிசங்கர் பிரம்மசூத்திரத்துக்கு உரை எழுதுனாங்க. கேள்விப்பட்டீங்கம்மா? ஆதிசங்கர் பிரம்மசூத்திரத்துக்கு உரை எழுதுன அப்ப அந்த முருகன் பிறப்பு இடத்துல நல்லா படிங்க, நல்லா படின்னு அவர் குரு சொல்லு. முருகன் பிறப்பு வர இடத்த மட்டும் நல்லா படிங்க. அப்புறமா அது திரும்பி படிச்சு தான் ஆதிசங்கரர் இப்போ 14ஆம் நூற்றாண்டா 12ஆம் நூற்றாண்டு அதுக்கு முன்னாடியே அப்போ இந்த முருக பிறப்புக்கு ஸ்கந்த புராணம் உரை எழுதுனாங்க. அந்த மாநாட்டில் அதை பற்றி பேசினாங்களா? இல்லை அவங்க இந்த எதுவுமே அது இல்லை, பார்க்கல, பார்த்தோன்னே யாருன்னு சொல்லல இல்லையா? அவர் இந்த முருகன் பிறப்பு இடத்துல நல்லா படித்து அப்போ தான் அவர் முறைமுறை இந்த முருகன் பிறப்புக்கு உரை எழுதுறாரு. சிவன் நெற்றியிலேருந்து வருது இல்லையா? இவங்க அப்பா அம்மா புரியுது, முருகன் அப்பா அம்மா புரியுது இல்லையா? சிவத்தோட அப்பா அம்மா யார் இருக்கும்? சிவனுக்கு தான் அப்பா அம்மாவே கிடையாது இல்லையா? எப்படி நீங்கள் உறுதி பண்ணுறீங்க? அதுதான் அவர் நின்று காமிச்சிட்டாருல்ல, நெருப்பு ரோகமாக திருவண்ணாமலையில். திருவண்ணாமலை மட்டும்தான் இருக்காரா? ஆனால் அப்படியே நிறுத்திடுங்க கொடுத்துட்டு. ஆறு மலை காட்டுறாங்க, சிவத்தை காட்டுறாங்க. ஒவ்வொரு மலைக்கும் ஒவ்வொரு அர்த்தங்களோட வகுத்து கொடுத்தாங்க. 6 மலைக்குன்னா அர்த்தம், 6 மலைக்குள்ள அர்த்தம்: மூலாதாரம், சுதிஸ்தானம், மணிபூரம், அநாகதம், விசுத்தி, ஆக்னி. இந்த 6 ஆதாரங்களை தான் 6 மலையாக காட்டுறாங்க. இப்போ ஐயா சொல்கிற சிவம் எங்கே இருக்கு? அருப்பெரும் ஜோதி, உச்சிக்கு கீழே, உண்ணாக்கு மேலே வைத்த விளக்கு இருக்குது. இப்போ சிவம் எங்கே இருக்கு நமக்கு தெரியாது. இப்போ உலகத்துக்கு சொல்லி புரிய வைக்க முடியாது. என்ன, இப்போ சிவத்திலிருந்து நெற்றி பொன் போட்டு வரியாக தானே வராரு. இப்போ அப்பா அம்மா யாருன்னு காட்டல, அவங்களுக்கு காட்டல. இப்போ இவர் பிறப்பு எப்போ? ஐயா கொடி காட்டுறாங்க பார்த்தீங்களா? கொடியை எப்படி இருக்கு பார்த்தீங்களா? கீழே வெள்ளை, மேலே மஞ்சள். இதுதான் உங்களுக்கு. இப்போ இந்த வெள்ளைங்கிறது சிக்கிலம், மஞ்சளுங்கிறது சுரோனிதம். அப்படியே வெள்ளைங்கிறது நாதம், வெள்ளைங்கிறது ஒளி, மஞ்சள் நாதம், விந்து நாதம். இப்போ இடி மின்னல் வருது இல்லையா, சத்தம், அதில் ஒலி 2 வருது இல்லையா? ஒலி சுக்கிலம், அது நாதம். இந்த 2 இடத்துல ஒன்று சேருதா? இடி மின்னலும் சேரும்போது அங்கே மகரம், அதான் அகரம், உகரம், மகரம். ஓம் வந்துட்டுதா? ஆ ஊ எம் கேட்டா ஓம். அப்போ 3 எழுத்து சேர்ந்தா ஓம். பிறப்பு எப்படிங்கிறத அந்த பிரம்மசூத்திரத்துக்கு எழுதுறா பார்த்தீங்களா? பிறப்பு எப்படிலாம் உற்பத்தி ஆகுறது ஓம். இந்த 3 சேருது, இந்த நாதமும் சவுண்டு சேருங்க, அங்கே மகரங்கிற உற்பத்தி ஆகும். இப்போ அப்படியே அந்த வெளியே நடக்குது இல்லையா, அது உள்ளே நடக்கணும். இடி வருது, சத்தம் வருது, நாதம். மின்னல் வருது, ஒலி. இப்போ ஒலிங்கிறது மஞ்சள், சௌத்தம், நாதம். மஞ்சங்கிறது நாதம். புரிஞ்சுதா புரியலையா? புரியுதா? இப்போ இந்த விந்தும் இப்போ அது திட நிலைக்கு, இது ஆவி நிலை கொண்டு வரணும். அது ஒவ்வொரு ஆதார நிலையாக கடந்து வரணும். கடந்து வந்து எங்கே வரணும்? ஆக்னியம் வரணும். 6 ஆதாரம் கடக்கணும். அப்போ நாதம் அங்கே வரும். இது ஒன்றும் கலந்ததுன்னா
இப்போ வெள்ளை கீழே மேலே மஞ்சள், இது ரெண்டும் கலந்தா எப்படி ஆகும்? எப்படின்னா வரும்? மஞ்சளும் வெள்ளையும் கலந்துச்சுன்னா செவ்வேல். சுண்ணாம்பும் மஞ்சளும் கலந்து ஆர்த்தி எடுக்கிறாங்க பார்த்தீங்களா, சிகப்பா மாறுது பார்த்தீங்களா? அப்போ அந்த ஒளியும் நாதம் கலந்துச்சுன்னா செவ்வேலகம் முருகப்பெருமனாக. இப்போ நெத்தி பொருளுக்கு வரேன். இப்போ நெத்தி பொருள் பிறக்கிறேன்னு சொல்கிறோம் இல்லையா? இந்த சுக்கிலமும் அந்த நாதமும் குரு மத்தியில் கலந்த அங்கே ஒரு பிறப்பு பிறக்கும். அதுதான் முருக பிறப்பு. நம்ம தான் மாறி பிறக்கும். இதான் மாறி பிறக்கும் வழியறியேன். நெத்தி பொட்டில் வந்து பிறந்துட்டு சொல்லுங்களா? இப்போ நெத்தி பொட்டுக்கு வரணும். அப்போ இந்த நம்ம கொடியில் காட்டுறதுல வெள்ளையும் மஞ்சளும் கலந்துடுச்சின்னா முருகப்பெருமான செவ்வேலாக மாறி நாம தான் பிறக்கணும். இதுதான் முருகன் பிறப்பு. அங்கே வந்து கதையில் வந்து 6 ஆதாரத்துலேருந்து 6 குழந்தையாக காட்டி அது ஒன்றா சேர்த்து வந்து முருகன் அப்புறம் எல்லாரும் கலந்து ஒரு கதையாக காட்டுறாங்க இல்லையா? இது எல்லாம் இங்கே உள்ளே நடக்கும். எவ்வளோ ஒரு ப்ராசஸ். ஆனால் கதையாக சொன்னதால இப்போ முருகன் ஒரு ஆள் இருக்கிறதாக இப்படி நினச்சிக்கிட்டு இப்போ பக்தியில் பண்ணுறதால இவ்வளோ சிக்கல். அங்கே நெற்றி பொட்டில் பிறந்துட்டாங்கன்னா எப்படா பிறந்தான்னு அந்த கேள்வி ஞானமே இல்லை. நெற்றி பொட்டில் பிறக்க முடியுமா? அது பெரிய அவனால் தான் முடியுங்கிற ஒரு இதில் வந்துடுது. புரிஞ்சுதா? புரியல? புரியுது. தமிழ் கடவுள் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா? எழுத்துக்களை யார் கண்டுபிடிச்சாங்கிறது இன்னும் புரியுதா இருக்கு. யார் எழுத்தெல்லாம் கண்டுபிடிச்சா? நம்ம படிக்கிறோம். அது அதோட எழுத்து எதோட குறியீடுன்னு யாருக்கும் தெரியாது. நான் படித்தவன் பிரிச்சு எல்லாம் இது தெரியாமையே படிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ இருக்கிற ஆளெல்லாம் வந்து வெள்ளலார் எழுதுனது தெரியாது. எழுத்து விட்டுருங்க. எழுத்துனா அந்த வடிவம் எப்படி இதை ஆரம்பித்தா, யாரு கொடுத்தா, இதெல்லாம் தெரிஞ்சா இவன் இந்த மரியாதைக்காகவும் மதம் மாறி போகிறாங்க, இவ்வளோ பெரிய இடத்த விட்டு போகிறோங்கிற ஃபீல் பண்ணுவாங்க. இது தெரியாமல் தான் அவங்க தடமாறி போயிட்டு அவங்க வாழ்க்கையும் போச்சு, எல்லாம் போச்சு. ஏன்னா இந்து மதங்களில் தான் நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. இதுதான் அதுன்னு சொல்கிறது தான் இப்போ பிரச்சனை. சொல்லிடல. அதுக்கு தான் ஐயாவை பிடிக்கணுங்கிறது. வள்ளலாரை பிடிச்சிட்டிங்க, வாழ்க்கை எல்லாமே மாறி போயிட்டே இருக்கும். இவன் தான் யாருன்னு தெரிஞ்சு போகுது, நம்ம ஏன் பிறந்தவங்கன்னு தெரிஞ்சு போகுது, நம்ம என்ன அடுத்து செய்யணுங்கிறது தெரிஞ்சு போடும். இதான் வழின்னு. அப்போ வந்து நம்ம ஆதியில் ஒருத்தர் வந்தார், ஞானி ராமராஜர் சொன்ன பார்த்தீங்களா, 1000 வருஷம் முன்னாடி. அவர் வார்த்தையை கேட்டு கடைப்பிடிச்சிருந்தா அதே கருத்தா ராமானுஜர். இவர் ஸ்ரீரங்கத்தில் போய் சமாதியாங்க தெரியுங்களா? அதை விட்டுட்டோம். அவர் வார்த்தை யாரும் கடைப்பிடிக்கல. அதுக்கப்புறம் வந்ததான் வள்ளலார். அவர் வார்த்தை யாரும் கடைப்பிடிக்கல. பிடிச்சிருந்தா வேற லெவலு. வள்ளலார் பேச்சை கடைப்பிடிச்சிருந்தா பெரியார் ஆள் வந்திருக்காரு. இதான் 150 வருஷத்துல சாதி சமம் பொய்யன ஆதிரத்தை போட்டு உடச்சிட்டாரு. அப்புறம் இவரே தேவையில்லையே. ஆனால் யாரும் எடுத்துக்கலையே, அதை போய் கொண்டு சேர்க்கலையே. கொண்டு சேர்க்காத வந்த பிரச்சனை. மணியாச்சானா? 1 மணி. இந்த பிறப்பு இன்னும் தொடரும். இன்னும் பாதி விளக்கம் வந்து அடுத்த வாரத்தில் தொடர்ந்து பேசலாம். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம்.